அவருக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டியதாக ஒரு கூட்டத்தை கூட அழைத்தார் இல்லைங்களா. அதுதான் அவருடைய மனவாட்டி சபையை வச்சிருக்கார் இல்லையா. இயேசு அவரை போல அவரை விசுவாசிக்கொண்டு பாவத்தை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவிக்கொண்டு அவரை போல வாழ்கிற ஒரு கூட்டத்தை இப்போ 2000 வருஷம் என்ன பண்ணுறாரு. இயேசு ஜெயித்துட்டார் ராஜாவா. அவர் உலக பாசத்தில் என்ன ஆயிட்டாரு, உட்காந்துட்டாரு உன்னதத்தில். ஆனால் யார் வரணும், மனவாட்டி வரணும், அதுக்காக காத்திருக்காரு. அதனால இந்த ஒரு பியூட்டிஃபுல் அக்கேஷனில் உங்கள் சொன்னது லதா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. எவ்வளோ சந்தோஷம் இந்த ஞாபகம் இருக்கிறது. அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக அங்கே நினைச்சு வெட்டிங் நீங்கள் ரிசப்ஷன் நினைச்சிங்களா வெட்டிங் ரிசப்ஷன் பாருங்கள். ரிசப்ஷனு அது சாப்பாடு அது இல்லை, ஆக்சுவலி வெட்டிங்கு தான் ரொம்ப பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்த பூரா கஷ்டா ஏன்னா என்னதான் போட்டுட்டு சொல்கிறேன் இல்லை. சரி, ஸோ அப்புறம் வெயிட் பண்ணும்போது கேட்டா வந்து மேரேஜ் என்னன்றதை நம்ம எல்லாம் பார்த்தோம். நீங்கள் இருவரும் ஒரே ஆதாம் ஏவாளுக்கு செய்வது நியாயம் வருது, எப்படி நியாயம் வருது இல்லைங்களா. தேவனுடைய சித்தம் அவருடைய ஏன்னா அதனால தான் ஜனங்கள் என்ன நம்ம வந்திருக்கிறது எதனால, நம்ம பிறந்து இங்கே உட்காந்து இருக்கிறது எதனால, மேரேஜ்னால. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணதுனால நம்ம என்ன இருக்கிறோம். ஆனால் அவருடைய சித்தம் இன்னும் இதுக்கு அவருடைய இருக்கிறது. மேரேஜ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சாதாரணமாக மேரேஜ் பற்றி ஜோக்ஸாக பண்ணுவோம், மேரேஜ் ஆகாது இருக்கிறதா நாங்கள். ஆனால் தேவன் இருக்கிறது மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்றான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆச்சு நமக்கு 30 எவ்வளோமா 32 வருஷம். ஆனால் இப்போ கூட மேரேஜ் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது, மாறும் இல்லைங்களா. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த துணை அந்த இது எவ்வளோ முக்கியன்றது தேவன் செய்ததெல்லாம் நல்லதுக்கு. தேவன் ஒரு வருஷத்தை தாண்டி வரை செய்திருக்காரு. அப்போ இன்னொரு 34 வருஷம் நம்ம அவ்வளோதான். பாருங்க, அவர் 45 வருஷம் முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் தான் இல்லைங்களா. நம்ம 2 பேரும் என்னங்க நீங்களும் 2 பேரும் அவர் உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் அண்ணனத்தோட நீங்கள் தேவனுக்கு பயந்தனால தான் கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு வருஷமும் ஒரு விதமான ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய கிருபையில் பிள்ளைகள் கேட்டால் அதிகமாக ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் தான். பைபிளில் இதே நம்ம வாசிக்கும் போது மக்கள் எப்படி அழிவு செடிகளை போல அவர் வந்தால் இன்னும் என்ன செல்லும் இல்லைங்களா. என்ன வயசுல என்னங்க சொல்கிறேன், அது கஷ்டம் தான். லிட்டில் சில்ட்ரன் ஆர் ஹெட் grown up children are heart taken. அது கூட ஜோக் தான் இல்லைங்களா. ஆனால் உண்மையை பார்த்தா என்னங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறம் பெருசாகிட்டா இன்னும் நமக்கு என்னங்க அம்புகள் இருக்கிற மாதிரி அவருக்கு என்னப்பா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் லிட்டரலாக இருக்காதுங்க ஜோக் சொல்கிறது கண்டிப்பாக இன்னும் நம்ம இருக்கிற முடிவு காலத்தில். எனவே எப்படி இருந்தாலும் மக்களும் ஆசீர்வாதம் வந்து மேரேஜ் வந்து ஆசீர்வாதம். ஆனால் இதெல்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது வரமா மேரேஜ் இயேசுக்கும் இருக்கிற இல்லைன்னா அதில் இயேசுவை விவரித்தார் வெளிப்பட்டார். ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவருடைய நீதி எப்படி இல்லையா, அவர் எவ்வளோ என்ன பண்ணார், பௌரசமாக அவர் போராடினார், சாத்தானை ஜெயித்தார், எல்லாமே இருக்குது. அவருடைய பெற்றுக்கொள்ள எப்படி அவர் ஜெயித்தார் எல்லாமே அவர் பற்றி இல்லையா. வஸ்திரம் எப்படி இருந்தது, அவருடைய அழகு எப்படி இருந்தது இல்லையா, எல்லாம் அவைக்குரியானதெல்லாம் அவர் ஏற்றார். உலகத்துக்கு வர வேண்டிய மெய்யான ராஜா ராஜாதி ராஜா அவர் தான். வரவரெல்லாம் நாங்கள் நிழல் போல கொஞ்சம் வேலை இருந்தேனே சரிண்ணா. கடைசி ராஜா பார்த்துக்கிறேன் வாழ்க்கை கடைசி பார்க்கலையா, அவர் பார்க்கலையா டீட்டா அவர் ராஜா என்னங்க தீவிரதா. ஆனால் இப்போ கூட ராஜானா பேருக்கு மட்டும் ராஜா, ஆனால் ரியலாக ராஜாவை நான் பார்த்தேன். மைசூர் சாம்ராஜ்யம் தெரியுமா. அப்போ நம்ம ஆனால் அவர் எப்போ பார்த்தேன்னா அவர் லாஸ்ட் டே ஃபஸ்ட்டு பிரணத்தை தான் பார்த்தேன். அப்போ இப்போ இந்த பேலஸ் இப்போ அங்கே போய் என்ன பண்ணேன் அதுதான் அது முடிஞ்சிருச்சு. ராஜா காலங்களும் முடிஞ்சிருச்சு இல்லையா. அது இப்போல்லாம் டெமோக்ராசி ஆகிடுச்சு, கொஞ்சம் காலம் வருது போகிறதா இருக்கும். ஏன்னா ராஜான்றது பைபிளில் ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு இல்லையா. ஆனால் சரியான ராஜா இல்லையா, அவருக்காக தான் உலகமே காத்துட்டு வருஷம் எல்லாம் பச்சா அவர் சரியான ராஜா இருந்தால்
ಯಥಾ ರಾಜ ತಥಾ பிரஜேந்திரங்க அவர் ராஜா வந்துட்டான், ஜனங்களும் திருப்பி எல்லாரும் லைனில் வந்துடும். இப்போ எப்படி எப்படி இருக்கிறாரு இல்லையா? ஏன்னா நாயகர் கூட அப்படி இருக்கிறார் இல்லையா? ஆனால் ராஜா சரியாக வந்து கரெக்டாக ரூல் பண்ணாருன்னா உலகமே என்ன ஆகிடும். அதான் லாஸ்ட் வருஷம் எல்லாரும் அவர் டிசைன் படிவாருன்னு வந்துச்சு. ஆனால் அதை வேலை மெயின் வேலை என்னங்க அவரோட கூட நம்ம ராணியை வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதான் என்னங்க அந்த அவர் அரண்மனையில் என்னங்க யார் இருக்கிறாரா? ராஜா ஸ்ரீ இருக்கிறாரு இல்லையா? ராஜா ஸ்ரீ எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் கோல்டன் எம்ப்ராய்டரி கோல்டு இருக்குன்னு அதாவது கோல்டன் மாதிரி இவர் கல்யாணத்தில் போட்டார். அப்படி இவர் இல்லையா? ராஜா கோல்டன் என்ன இல்லையா? சுபாவம் இல்லையா? நம்ம எந்த சுபாவத்தில் இருக்கிறோம்? இந்த சுபாவம் விழுந்து போன மனுஷ சுபாவத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? மண் இந்த பர்ஃபெக்ட் மேன் எப்படிங்கிறார்? அதனுடைய சாயல் இருக்கிறது இல்லை. இந்த கோல்டு கம்பேர் பண்ணும்போது வெங்கலம் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும்? நிறைய பேர் சேஞ்ச் போட்டுருக்காங்க இல்லையா? பாலிஷ் தான். ஆனால் அது என்னங்க எப்படி இருக்கும்? கோல்டன் இருக்கும். அவர் யாரோ ஒருத்தர் கோல்டன் நினச்சிட்டு அதை டியூஷன் போயிட்டு பார்ப்போம். அவருக்கு டிசப்பாயின்மெண்ட், இவருக்கு டிசப்பாயின்மெண்ட். அப்படி நியூஸில் வேறு வந்துருக்கு. அப்படி எல்லாருக்கும் தெரியும். அதனால வெங்கலன்னா இமேஜ் ஆஃப் காட். இதெல்லாம் முக்கியம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு லெவல் இருக்குது. யாரும் மனுஷனே தேவதூதரை பார்க்கணும் செட்ரா சிறியவன். அப்போ தூதர் எப்படி செட்ரா ஆதாமோட அவருக்கு மேலே இருக்கிறார் கோல்டு இந்தியா சபாவத்தில் தேவன் இருக்கிறார். ஸோ ராஜஸ்ரீ கோல்டில் போட்டுக்கிறான்னா என்ன ட்ரெஸ் கொடுத்துட்டார் அவருக்கு? ட்ரெஸ் தானே எனக்கு போயிட்டு இல்லை கோடி இந்த வஸ்திரம் போனாலும் இன்னொரு இல்லைங்களா? அந்த வெறித்து கொள்றான்னு இருக்கிறோம் அழியாமல் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாடி இல்லைங்களா? நம்ம எந்த இதில் இருக்கிறோம்? இப்போ மண்ணின் இல்லை மண்பானையில் அது உள்ள என்ன இருக்குது? இல்லைங்களா? ட்ரெஷர் இருக்குது நம்ம மனுஷன் விசுவாசம் எப்படி அதான் வெள்ளையெல்லாம் என்னங்க இல்லையா? சொல்லிருக்கோம் வெள்ளையா இப்போ தான் அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன அப்புறம் மண்ணில் போட்டால் இல்லைதான் உள்ளதான் தேவன் பார்க்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் கேரக்டர் தேவனுக்கு பயந்து கரெக்டான டிசிப்ளினு செல்ஃப் கண்ட்ரோலு இயேசு மாதிரி என்னங்க அவர் என்ன பண்ணார்? பாவத்தை வெறுத்தார், நீதியை நேசித்தார். அதனால தான் அவருக்கு எல்லார் மேலே பரிமாண தைலத்தை என்ன பண்ணார்? அனாயிண்ட் பண்ணிட்டார் எல்லாருக்கும் மேலேன்ட்டு இல்லைங்களா? அதை நம்ம வரணும். பாவத்தை என்ன பண்ணும்? பகைக்கணும், ஹேட் பண்ணும். பாவத்தினால தான் என்ன வந்துச்சு? மரணம், துக்கம், கஷ்டம் எல்லாம் வந்து. நீதி என்ன பண்ணணும்? பகைக்கணும். நீதி என்ன பண்ணணும்? விரும்பணும். நம்ம நீதியமான ஆகணும். கோல்டு நேச்சருக்கு வரணும். ஆனால் நம்ம எல்லாம் கோல்டில் என்ன கோல்டு நேச்சருக்கு வரணும் என்ன பண்ணும்? குடும்பம் எடுக்கப்பட்டு என்ன பண்ணும்? இல்லையா? நான் இந்த வருஷம் கொஞ்சம் ஹவுஸ் லிஸ்டிங் பண்ணான்னு இல்லை. இந்த வருஷத்துலேருந்து ஏன்னா எல்லாம் ஹவுஸ் எல்லாம் போய் பண்ணிட்டு அதே போல் 3 மாதம் 3 வீட்டு ஆயிடுச்சு. இப்போ 3 ஹவுஸ் லிஸ்டிங் ஆகிடுச்சு இந்த வருஷத்தில் இல்லைங்களா? அது எப்படின்னா வருஷத்துக்குள்ளே போக மாதிரி ஆயிடுச்சு. சரி எதனா போகலாம் நினச்சினா அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு கூப்பிட்டாரு. சரி என்ன பண்ணுறேன் ஏன்னா காசு கொஞ்சம் பிஸி தான், கொஞ்சம் கூட டைம் இல்லை. ஆனாலும் பிரதர் சொன்னார் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடி வந்துருக்கோம் உங்கள் வீட்டு தான் இல்லைங்களா? ஆனால் இதுக்கு முன்னே சண்டேஸ் வீடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம். சகோதரி அவருக்கு உடம்புல ரொம்ப சரியாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அவரை போய் நீங்கள் இங்கே தான் நீங்கள் இல்லை ஹேண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியா கௌதம் அவருக்கு அட்மிட் ஆகலாம். அவர் பசங்களை பேசி போகிறாங்க. அவரை போய் பார்த்து சொல்கிறார். அப்புறம் நம்ம பெஸ்ட்லினா ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு ரொம்பனா ரொம்ப ஹஸ்பண்ட் கூட இருந்து நாங்கள் 1 வருஷம் ஆயிருந்து அவர் விடாமல் இருக்கிறார். அவர் 1 வருஷம் இருந்து சடனாக ஒரு ஆள் இல்லைன்னா ஃபேமிலியில் எப்படி தூங்குவோம் இமேஜின் பண்ண முடியாது இல்லையா? இவ்வளோ வருஷம் இருந்துட்டு கூடவே இருந்து
எல்லாமே இருக்குது. அவர் இல்லைன்னா எப்படி வாழ? அதான் டெத் கட்டுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா நான் ஃபேஸ் பண்ணுறது டெத்து தான். அதுவும் நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு ரொம்ப வயசாகிட்டு அவருக்கு என்ன லூஸ் மோஷன் ஆகி அவருக்கு அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் அவரு அவஸ்தை பண்ணினா சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க உயிர்த்தெழுதலில் பார்க்கலான்ட்டு அங்கே என்ன பண்ணலாம். ஆனால் கூடவே நல்லா இருக்கும்போது போயிட்டா ரொம்ப கஷ்டம். அவருக்கு வாங்கிக்கவே இல்லை. அப்போ அவர்கிட்ட போய் நான் தான் சொன்னேன், இந்த லைஃப் எல்லாம் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி கொடுத்துக்கிறாரு, என்னங்க எல்லோரும் மறைக்கணும். அப்போஸ்தலர்லேருந்து எல்லாம் மறைத்து வராங்க. இவர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இல்லை, நம்ம கூட மறைக்கணும். முன்னே என்னங்க நான் சமாதி பண்ணிட்டு நம்ம நித்தியமாக இருக்கிற மாதிரி அவர் மட்டும் போயிட்ட மாதிரி நம்ம என்ன அழுகுது. நம்ம நெக்ஸ்ட் அங்கே பின்னாலே போகணும். இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கும் இல்லையா? அதுதான். ஆனால் என்ன இருக்குது நமக்கு உயிர் தழுதல் நித்திய ஜீவன் இருக்குது. சகோதரர் புது மேனையோட வந்துடுவார். அதான் அவர்கிட்ட சொல்லும் எனக்கு ஒரு உற்சாக ஆச்சு. ஏன்னா உயிர் தழுதல் எப்படி ஆகுது, மண்ணுக்கு மண்ணாயிட்டாரு, சாம்பலுக்கு எப்படி வருவாங்கன்றது நமக்கு என்ன ஆகிடும், சம்டைம்ஸ் யோசனை வந்துடும். ஆனால் நம்ம பிறந்தது எப்படி நம்ம பண்ணப்போம். நீங்கள் ஆதாம் ஆவல மண்ணை பண்ணாரு, நம்மளை தாய் தகப்பன் எனக்கு கர்ப்பத்தில் தானே எப்படி உண்டாகணும் சொல்லுங்க. எவ்வளோ மிராக்கலாக இருக்குது இல்லையா? தாயும் ஒன்றும் பண்ணல, தகப்பனும் ஒன்றும் பண்ணல. அவருக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. ஆனா பெண்ணானு சொல்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை. அவர் ஒன்றுமே பண்ணல. நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அவ்வளோதான். அவர் ஒன்றும் அவருக்கு ஒரு இது இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்த 9 மாதத்துக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல் பேபி போட்டு கொடுக்குறாங்க. எங்கப்பா நான் பார்த்துருக்கேன், தூக்கி நிற்க எப்படி வந்து இல்லையா? எவ்வளோ அண்ணாக்கா எல்லாம் கை காலை இருக்குது. நம்மளாம் அப்படித்தானே பிறந்தோம். டிவிக்கு பிரெயின் இருக்குது, யோசிக்கிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். அது நம்ம வரும்போது எப்படி வந்தோம், சின்ன கண்ணுக்கு காணாமல் ஒரு அணு 2 அணுகளை சேர்ந்து என்னாச்சுங்க ஒன்னாச்சு. அத்தாரு 20 இல்லை ஒருவர்ன்றது எப்போதான் அதுதான் தெரியுதுங்க இல்லையா? மக்கள்ல தான் என்ன ஆகுது, 20 ஒரு 2 பேர்லேருந்து சேர்ந்து தான் அது எப்படி டெவலப் ஆகி எல்லாம் ஃபுல்லாக ரெடிமேடாக என்ன ஆகுதுங்க இருக்குதானா. இது எவ்வளோ மிராக்கலுங்க. ஆனால் டெய்லியும் குழந்தை பிறந்துனே இருக்குது, பார்த்துனே இருக்குது. அது நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அது இப்போ ஆர்டினரி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய மிராக்கலுங்க அது. அப்படி பண்ணால் தேவனுக்கு மனுஷனை உண்டாக்குறது என்னங்க, வெரி சிம்பிள். நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி எடுத்துருவாங்க. கடையில் போய் ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்துடும். இன்னொன்று தெரியுமா, இப்போ ஆர்கனே ஜெராக்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, அதுக்கு 3D இது பண்ணுறாங்கப்பா. ஒரு இது வச்சுட்டு அதே மாதிரி 3D மாதிரி என்ன ஆகுதுங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க மனுஷங்க இல்லையா? நம்ம தேவனுக்கு என்னங்க சுலபமான ஒரே ஒரு அணு வச்சா நம்ம பிரெயினில் இருக்கிறதெல்லாம் என்னங்க மெமரி தானே. எவ்வளோ மெமரி இருக்குது. அந்த மெமரி எல்லாம் ஜிப்பேயில் பண்ணி ஒரே இதில் அணுவில் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இன்னொரு பாடி கொடுத்தாரு, அந்த இதில் அப்லோட் பண்ணாருன்னா மனுஷன் ஆகிடும். தூக்கத்தையும் நெஞ்சு வந்த மாதிரி இல்லையா? அப்படி வந்துடுறாங்க. மழைத்தவரை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துடுவோம் இல்லையா? அதனால மரணம் ஆனாலும் நமக்கு என்ன நஷ்டம். இயேசு சொல்லும்போது பேருக்கு என்ன சொன்னார், பாதாளத்தின் வாசல் இது என்ன பண்ண முடியாது. பாதாளம் கூட நம்ம தடுக்க முடியாது. நம்ம மறித்து போனாலும் அங்கேருந்து என்ன ஆகிடும் எல்லாம். அவர் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது பேத குழி இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஏஞ்சி. நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி சமாதி பற்றி சமாதி இல்லை, சத்தவர் ஏஞ்சி விரதை பற்றி நம்ம பேசினிருக்கிறோம். எவ்வளோ உண்மை நீ அதுதான் அந்த சிஸ்டர் பண்ணி பிரம்மநாதத்துக்கு போனால் அவருக்கு ஃபுல்லாக சொல்லணும். அவருக்கு ரொம்ப கடனை சொல்லவே முடியாது. இந்த வாழ்க்கை நல்லா இருக்கிறோம், ஹாப்பி நியூ இயர் இருக்கு, என்ன பண்ணலாம். ஒரு அந்த மாதமே முடியல. இன்னைக்கு தான் டேட்டு ஆயிட்டா, அவ்வளோ சீக்கிரம் பிப்ரவரி இருந்துச்சா பாருங்களா? எவ்வளோ சீக்கிரம் பிப்ரவரி, ஜனவரி. நான் இன்னும் அங்கே இருக்கிறேன் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே என்னங்க இதெல்லாம் சடனாக உங்களுக்கு இடம் உடம்பு வாங்கிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு 2 மாதம் இருந்தால் இருக்கும் அப்படி ஆகிட்டு. அதனால் அதெல்லாம் யோசனை பண்ணிங்க. இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் ஆனால் அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன வேசுக்கு சரியான ஒரு மனவாட்டியாக நம்ம அதுக்காகத்தான் நமக்கு எல்லாம் என்னங்க ப்ரிப்பரேஷனு இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுத்து தலையை சொல்கிற மாதிரி இயேசு சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவருடைய போல் அவருக்கு கீழ்பட்டு
இல்லைங்களா? நம்ம ஸ்திரீகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இல்லைங்க கீழ்பட்டு அடங்கி இருக்கணும் அப்படி. நம்ம இருக்கிறோமா இயேசுக்கு? நம்ம எல்லாம் இயேசுக்கு மனவாட்டி, நம்ம எல்லாம் ஸ்ரீ அவர் சொன்ன மாதிரி இருக்கிறோமா? அவர் எவ்வளோ அன்பு கூறுறாரு இல்லையா? அவருக்கு கீழ்பட்டு இருக்கிற நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்புறம் இங்கே என்ன வச்சுக்கோ, 4 கிளாஸ் போயிருந்தேன் போல் எனக்கு கேட்டுருந்தாரு. இந்த 4 கிளாஸ் பட்டுருக்கீங்க சொல்லுங்கள். அது அங்கே படிக்காமல் அப்படி தெரியும். நீங்கள் 4 கிளாஸ் வந்துச்சு இல்லையா? வீட்டில் எல்லாம் வந்துடுவாங்க. வேத கூட இருக்கிறவங்க பிறந்தவரெல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா இயேசு ஒவ்வொருக்காக என்ன பண்ணிட்டாரு? மீட்கும் பொருள் எல்லாம் மனுஷன்லேருந்து பிறந்தவரெல்லாம் என்ன ஆகிட்டோம்? அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், தேவனை இல்லாதவனாக இருக்கலாம், எவ்வளோ மோசமான இருக்கலாம். ஆனால் அவருக்கு பிறக்காக இயேசு என்ன இருக்கிறார்? வீட்டில் என்ன ஆகிடும்? ஆதாமுக்கு எல்லாரும் மனிதர் போல் கிறிஸ்து கூட வரும்போது எந்தெந்த லெவலில் இருப்பாங்க இருந்தது. இங்கே எல்லோரும் வரையணும். ஃபஸ்ட்டு ஒரு லெவலில் ஆதாம் மனிதர்கள் அவர் இந்த பூமியில் பிரஜைகளாக ஜனங்களாக வராங்க. இல்லை ஒரு ராஜ்யம்னா ஜனம் இருக்கணும். அவர் மேலே யார் இருக்கணும்? ஒரு ராஜா இருக்கணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கூட ராணியாக யார் வந்துடுறாரு? 1,44,000 சபையிலிருந்து 2000 வருஷத்தில் தெரிந்து கொண்டவர். அவர் இயேசுலேருந்து தான் வரணும். இயேசுக்கு முன்னே இருந்தார். முப்பிதாக்கள் அவர்லேருந்து யாரும் என்ன பண்ண முடியாதுங்க. ஏன்னா இயேசுனே தானே பிரதான ஆசிரியர். அவருக்குள்ளே வரும்போது அவருடைய இதெல்லாம் என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? குத்தப்பட்டது இல்லையா? அதனால தான் யார் வந்தது? சாதாரண ஏவலை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? நில அப்போ அப்போது நீங்கள் அப்போவே இயேசு மரண நித்திரையில் இருக்கும்போது என்ன பண்ண? அதனால தான் யார் வந்தது? சபை இல்லைங்களா? ஸோ இயேசுக்கு மனவாட்டியாக வர்றவர் யார் தான்? புது ஏற்பாடு. அவருடைய ரத்தத்தினால மீட்கொண்ட சபை. அவர் தான் எங்கே போக முடியும்? அரமனையானா ராஜா என்னங்க பரலோகம். பரலோகத்துக்கு போய் அவரோட கூட இருந்து மேனேஜான எல்லாமே என்ன ஆச்சு? அவர் ராஜாவை இல்லை, அவங்க எல்லாம் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்படி சபை வரும். ஓகே. அப்புறம் அவர் போகும்போது அரமனை போல எப்படி வந்தாருங்க? வஸ்திரத்தெல்லாம் விரித்து என்னங்க ஒன்றில் என்னங்க சொன்னார். அவர் கூட அரமனைக்குள்ள யார் பண்ணாரு? அங்கே என்ன வந்துச்சு? வந்துச்சா? இவர் சித்தர் செய்த வஸ்திரத்தால அரமனைக்கு வர்றார். அவர் கூட யார் வர்றார்? தோழி. தோழி என்ன யாருங்க? இப்போ மேரேஜில் ராஜா வந்து இருப்பார். யார் வர்றாரு? பிரைடு தனியாக வந்துடுமா? அவர் கூட யூஸ்வலாக அன்மேரீடு மேரேஜ் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வரும்? ஏன்னா இவருக்கு சப்போர்ட் கொடுக்குறது சார் இல்லைங்களா? இவர் சம்டைம்ஸ் மயக்கம் வந்து இந்த மாதிரி இந்த மேரேஜ் எல்லாம் எல்லாம் வராங்க. நீங்கள் தான் ஆச்சு மாதிரி எனக்கு ஆச்சு கொஞ்சம் பேலன்ஸ் நிற்கலன்னா என்ன ஆயிடுச்சு? ஒரு வாட்டி என்ன எல்லாம் பார்க்குற மாதிரி வருது. இது வந்து யாருக்கு? யூஸ்வலி கேர்ள்ஸ்க்கு ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் பாய்ஸும் இருந்துடுறாங்க இல்லைங்களா? பிரைடை பார்த்து இவர் பயந்து எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் பிடிக்கிறதுக்கு என்னங்க யூஸ்வலி என்னங்க இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க? கூட இருந்து கூட எங்க லைம் லைட்டில் சென்டர் ஸ்டேஜ் கிட்டே இருப்பாங்க. நீ எல்லாம் யாரை பார்ப்பாங்க? 2 பேரை பார்க்குறாங்க. அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ மகிமை இல்லையா? அது கிட்ட இருந்து அவர் அது யாரு? அது யாரா? இப்போ மனவாட்டியா அநேகர் அழைக்கும்போது 1,44,000 பேர் அழைத்தாங்க இல்லை. அநேகர் அழைக்கப்பட்டவர், அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு கேட்டகரிக்கு வர முடியாது. ஆனால் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு சான்ஸ், எல்லாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு. உலகத்துக்கு சான்ஸ் இல்லை. உலகத்துக்கு ராஜாவை யார் தெரியும்? இயேசுவை யார் தெரியும்? அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஊத்தெல்லாம் நார்மலாக வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ராஜ்யத்தில் அவரோட கூட அரசு ஆடுறதுக்கு அவர் மகிமையில் பகிர்ந்து கொள்வதற்கு இப்போ 2 குரூப்பு வராங்க. மனவாட்டி, தோழி. அந்த தோழி யாரன்னா அவர் என்ன பண்ணுவோம்? இயேசு அன்புக்கு வந்து அவருடைய ரத்தத்தினால அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணுவோம்? வெளியே ஆக்கி கொண்டு வரணும். ஆனால் என்ன இல்லை அவர்கிட்ட? சித்திரத்தையில் என்னங்க எம்ப்ராய்டரி என்னங்கோ? எம்ப்ராய்டரி என்னங்கோ? இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸு நமக்கு நீதி வஸ்திரம் யார் கொடுத்துட்டாரு?
ஏசு கொடுத்துட்டார். நம்மளாம் அழகானா நம்முடைய நீதியில் அப்படின்னு அழகானா அதுக்கு எடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? வெள்ளை வஸ்திரம். அந்த வெள்ளை வஸ்திரம் மேலே என்ன பண்ணோம்? சித்திரத்தை இல்லைன்னா எம்ப்ராய்டரி. அந்த காலத்துலலாம் ஏங்க சென்னை சில்க்ஸு என்னங்க நல்லி சில்க்ஸை போய் வாங்கின்னு வர்றது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவரே என்ன பண்ணோம்? பிரைட் தான் எல்லாம் கேட்கணும் ஜாக்கெட்டு. இப்போ கூட ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளோ பேர் அவர் தான் எம்ப்ராய்டரி பண்ணிக்கணும் சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணோம்? அது ரெடி பண்ணனா என்ன பண்ணும்? நம்முடைய கேரக்டர் நல்ல குணங்கள் இயேசுவை போல அவரில் இருக்கிற குணங்கள் எல்லாம் நம்மள என்ன ஆகணும்? குத்தி குத்தி தான் என்ன ஆகணும்? நல்ல குணங்கள். அப்போ தான் அவர் அழகை பார்த்து என்ன பண்ணுவார்? அவர் உள்ளானா எப்படி இருக்கிறாரு? அழகானா அவருக்கு ராஜாவுக்கு கேட்குறவர் தகப்பன் வீட்டு என்ன பண்ணிடு மறந்துரு அந்த அர்த்தம் என்னங்க? தகப்பன் யாருங்க? நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாருங்க? அதான் இந்த பூமிக்குரிய விஷயத்தை என்னங்க? பூமியை இந்த உலகத்தை அன்பு கூறாது. உலகத்தை அன்பு கூறின பிதாவுடைய அன்பு இல்லை. உலகமும் உலகத்துக்கு எல்லாம் என்னடும் அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த உலக ஆசையே நம்ம படாம எல்லாம் விட்டு இயேசுவை அன்பு கூர்ந்து அவருக்காக நம்ம ஒரு சுத்தமாக டே பை டே ரெடியானா அவர் 2ஆம் வரைக்கும் என்னங்க அவர் கூட போயிடுவார். ஆனால் அவர் கூட யார் போகிறாங்க? தோழியான யாருங்க? செகண்ட் கிளாஸ் இல்லைங்களா? இவரும் வராங்க, இயேசு அன்பு கூறுறாங்க. ஆனால் 100% சொல்ல முடியும் இல்லைங்களா? அதில் இயேசு 3 கிளாஸ் இருக்கிறாங்க சொல்லிட்டாரு. யாருங்க? விதை விதைத்தாரு. அதில் 100, 60, 30. 100ல் 1,44,000 அவர் மனவாட்டி வரும். 60ல் இவர் தோழி வர்றது. 30 யாரானா பூமியில் இயேசுவை நம்பினேன், அதனால் ஒன்றும் பண்ணல. இயேசுவை நம்பினாரு, நீதிமானானாரு. நான் 20 பேர் கிறிஸ்தவர்கள அவர் இயேசுக்காக ஒன்றுமே பண்ணல, எதுவுமே விட்டு கொடுக்கல, எதுவுமே செய்யலை. ஆனால் அவருக்கு என்ன இருக்குது? உயிர்த்தல் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. எல்லாரும் போல யாரு போல? உலக ஜனங்களுக்கு. ஆனால் இன்னொரு கிளாஸ் பற்றி அங்கே சொன்னார். யார் அங்கே என்ன வந்துச்சுக்கலாம் லாஸ்ட்லையா? உங்களுடைய பிதாக்களுக்கு பதிலாக என்னங்க இயேசுக்கு சொல்றது இது ராஜாக்கு. உங்களுக்கு உனக்கு பிதாக்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார், பூமி என்று பிரபுக்களாக. உமக்கு பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பார். ஏன்னா இது பிதாவா குமாரர்? உனக்கு பிதாக்களுக்கு பதிலாக குமாரர். ஆனா அர்த்தம் ஃபாதர்ஸா இருக்கிறவரு என்ன ஆயிடுறாரு? இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் தே வில் பி யுவர் சில்ட்ரன். என்னங்க இப்போ இயேசு பூமியிலே மாம்சத்தை கொடுக்கும்போது தாவீதின் மகன், அப்ரஹாமுடைய மகன், தகப்பர், அவரெல்லாம் தகப்பர் தானே. அவருடைய வம்சத்துல இயேசு வந்தார். தாவீதின் குமாரன் என்ற பேர், மனுஷகுமாரன், ஆதாமுடைய குமாரன். ஆனா உயிர்த்தெழுதல இயேசுவை நித்திய பிதாவாக வந்து அவருக்கு நித்திய ஜீவத்தை கொடுக்கும்போது அப்போ இவர் அவருக்கு என்ன ஆயிடுவாங்க? பிதாவிடர். அவர் இவருக்கு என்ன ஆயிடுவாங்க? குமாரர். தாவீது, அப்ரஹாம் எல்லாம் இயேசுக்கு முன்னால என்ன ஆயிடுவாங்க? அவருடைய மக்கள் ஆயிடுவாரு. பிதாக்கள் பூமியில 2000 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் எழுப்பும்போது அவருடைய மக்களாக இருப்பார்கள். அவர்களை நீ பூமி என்று என்ன பண்ணுவேன்? ராஜாக்கள். இப்பதான் அங்கே கேட்டுட்ட ராஜாக்கள் அல்ல, ராஜா வந்து இயேசு. ராஜா கூட அரசாள்றது சபை 1 லட்சம் பரவாயில்ல. அவர் மட்டும் பரவாயில்ல போகுது. அவர் கூட யார் போறாங்க? தோழிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அசிஸ்டா இப்போ சபை எங்க இருக்கோம்? பரலோகத்துல இயேசு கூட. பூமியில என்ன பண்ணுவோம்? ஆட்சி செய்யணும். அங்கே இங்கே அம்பாசிடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவர் சொல்றது இங்கே இவர் சொல் இங்கே அங்கே என்ன பண்ணுவாங்க? ஆனால் பூமியில் மனுஷன் மத்தியத்தில் காணி மனுஷன் காணுமா மாதிரி இல்லையா? இப்போ இயேசு வந்து என்ன சீரியஸ் கேட்குறாரு? மகிமையின் சீரியஸ் இல்லைங்களா? அவரை பார்த்தால என்ன ஆகிடும்? அவரை பார்க்க முடியாது. சபையை பார்க்கலாம், ஆனால் உலகம் என்ன பண்ண முடியாது. ஆனால் மனுஷனுக்கு பார்க்கணும் இல்லையா? இல்லையா? இங்கே எல்லாம் ரூல் பண்ணுறது யாரு? யாருன்னா அத்தா பிதாக்களுக்கு பதிலாக மற்ற பிதாக்கள் யாருங்க? ஆபிரகாம், ஐசாக்கு, எங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆபேல்லேருந்து லாஸ்ட் எங்கே வருவோம்? யோவான். அவர் கிரேட்டஸ்ட். இன்னொருத்தர் பற்றி சொல்கிறாங்க, என்ன சொல்லுதா? கேசு அவர் அங்கே கொல்லப்பட்டாருன்னு சொல்கிறாங்க.
சரிம்மா அந்த பலிப்பீடம் மதியத்தில் கொல்லப்பட்டார் தெரியல அது அவர் வரைக்கும் வந்துட்டு. ஆனால் இவரெல்லாம் இயேசு மறைத்து ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாலே போனவர் அந்த கேட்டகரி. அது எல்லாத்துல கிரேட்டஸ்டாக இருக்கும் யோவான் நான் இல்லைங்களா. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனோ அவரை பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தில் சிறியவர் யாரு? தொழில்கள் யார் போகிறாங்க? மனவாட்டி கூட போகிறாங்க. அவர் நம்பர் ஜாஸ்தி இருக்குது. இவர் 1,40,000 மட்டும் அவ்வளோதான். அதுக்குள்ளே வர்றதுக்காக தான் நம்ம வேலை செய்யணும். அதுக்காக தான் ட்ரை பண்ணணும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த நோக்கமாக இருக்கும். ஆனால் அது பெற்றுக்கூட ரொம்ப என்ன இருக்குங்க, கஷ்டம் இருக்குது இல்லையா? அவ்வளோ பேர் என்னங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனால் அது ஜெயிக்கிறவனுக்கு என் சிங்காசனத்தில் உட்கார என்ன பண்ணுவேன்? இயேசு உட்காந்துக்கிறாரு பிதாவான தேவனுடைய பக்கத்தில். இயேசு பக்கத்தில் யாரும் இருப்பாரு? ரைட்டில் உட்காந்து மனவாழ்க்கையின் சதவீதத்தில் யார் இருப்பாங்க? 1,00,000. இவர் திரளான கூட்டம் வெளிப்படத்தில் இருக்குது. சிங்காசனத்தை கண்டு அது மேலே உட்கார்ந்து இருக்கிறவர் பார்த்து அதுக்கு முன்னே திரளான கூட்டம், யாரும் எண்ணக்கூடாத ஒரு கூட்டம். வெள்ளாஸ்திரத்தை தங்கி கையில் குருத்தோலை வச்சுக்கொண்டு என்ன பண்ணுறாரு? தேவனை துதிக்கிறார். கையில் என்ன வச்சுக்கிறாரு? குருத்தோல். தலை மேலே கிரீடம் இருக்குதா? சிங்காசனத்தில் உட்காரல, சிங்காசனம் முன்னால நிற்கிறாங்கன்னா. ரெண்டாவது யார் இருக்கிறாரு? இந்த 2000 வருஷத்துலேருந்து நாங்கள் வயசுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவர். ஆனால் என்ன ஆகல, ஃபஸ்ட் கிளாஸ் போட முடியல. அதே சமயத்தில் அவர் ஒன்றுமே இல்லாத இல்லை. அதனால அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி தேவனை என்ன பண்ணுறாரு? அவருடைய ராஜ்யத்தை வச்சுட்டு அவர்கிட்ட சீரியவர். அவரும் யாரோட பெரியவர்? யோவானோட. ஏன் அவர் எவன்லி இதுக்கு போயிட்டார் இல்லைங்களா? அவர் என்ன ஆவிக்குரியான வேற பாடியில் போயிட்டார் இல்லைங்களா? பாடி என்ன ஆச்சு? உலகத்தில் இருக்கிறவர்கள் எந்த பாடி? எல்லாம் ஊற்றதில்ல, வேற மாதிரி வர்றதில்லை. அப்படித்தான் மனுஷராக ரத்த மாம்சத்தில் இருப்பார். ஆதாமே எவ்வளோ நம்ம தானே உண்டாக்கணும். ஆனால் பரிபூர்ணம் இருப்பார். வியாதி, பலவீனம், ஹேண்டிகேப்பு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் மனுஷராக அப்போ கூட என்ன பண்ணணும்? சாப்பிடணும், எல்லாம் நார்மலாக தான் இருக்கணும். இன்னும் சாதாரண உள்ள ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன். அதனால அவருக்கு என்ன பண்ணுவார்? பூமியில் ராஜால படிப்பா அவரை பூமி என்றோ பிரபுக்கள். பிரபுன்னு என்னங்க? பிரின்சஸ் வருதா? ஆனால் ராஜானே அவர் ஆர்டேனாகி ஆளுகிறவர். ஆனால் ஆக்சுவலி கவர்னர்ஸ் வருது. தௌசண்ட்மை இங்கிலீஷ் என்னது? நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிரின்சஸ் என்ன இங்கே என்ன இதில் வருது? கேள்வியில் என்ன வருது? ஓகே. ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டு கொள்வாரன்னா பூமியில் என்ன பண்ணுவார்? இதை இப்போ இங்கே யார் இருக்கிறாரு? இப்போல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க, மினிஸ்டர்கிட்ட. அதில் சீஃப் மினிஸ்டர் யார் வர்றாரு? இந்த பிரைம் மினிஸ்டர் யார் வர்றாரு? வேற இல்லைங்க, இவ்வளோ வேற கற்று சொல்ல நிற்கிறேன். பூமியில் எல்லாரோட பெரியவர் யார்? ஜான் தி பேப்டிஸ்ட் வருவார். அவருக்கு அப்புறம் தான் யார்? எல்லாரும் வருவாங்க. நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஜோசப்க்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க? எந்த மினிஸ்டர் கொடுப்பா இல்லையா? யார் அந்த ஜோசப் இல்லைப்பா, பழைய ஏற்பாட்டு ஜோசப் பழைய ஏற்பாட்டில் இருந்தாரு. ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு அவர் தானே. கொஞ்ச காலம் வரும்போது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் என்னங்க எல்லாம் ஃபுட் டிபார்ட்மெண்ட் அவருக்கு. மோசஸ்க்கு லா டிபார்ட்மெண்ட் தான். நாங்கள் நியாயப்பிரமாணம் கை கொள்ளணும் இல்லையா? இல்லையா? அது அப்போ கை கொள்வது பலம் இருக்கும். யார் இருக்கிறது இல்லை, யாரும் இருக்கிறது இல்லை. சாத்தானிங்க அவன் கட்டு போட்டு 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து முடிச்சிடும். அவன் இருக்கிறது இல்லை. அதனால வேறு இல்லைங்களா? அப்போ யாருக்கும் என்ன பண்ண முடியாதுங்க. என்னன்னா இது கை கொள்ள முடியலன்ட்டு கொஞ்சம் காசு கொடுத்து நான் போய் கொடுத்து இன்னைக்கு யாரும் மினிஸ்டர் எந்த மினிஸ்டர்னா காசு கொடுத்தா என்ன பண்ணிடலாம்?
இல்லையா? அவர் என்ன பண்ணுவாங்க? நாய் கூட சரி. அதனால அங்கே போய் பிரேக் கொடுக்க முடியுமா? இவரே நீதிமான்கள் ரத்த சாட்சிகளாக நச்சாட்சியை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? உண்மையில பாருங்க எப்படி இருக்கு இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு ராஜா, அவருக்கு நெக்ஸ்ட்டு மனவாட்டி அது, அவருக்கு தோழிகள் எவ்வளோ கிடைக்கிறார், கிறிஸ்து நல்ல கிறிஸ்து எவ்வளோ கிடைக்கிறார் அவரெல்லாம். அப்புறம் பூமியில் இந்த ராஜ்யத்தில் உலகமே சந்தோஷமாக இல்லையா நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொண்டு இல்லையா சுதந்திரமும் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லுங்க. 45 ஒரு ராஜா ராணி கதை. ஓகே, யாருக்கான கதையை சடனாக யாருக்கான போய் கதை சொல்கிறேன்னா ராஜா ராணி கதை சொல்லிடுவோம். ஓகே, இயேசு சபை பற்றி அழகான ஒரு விஷயத்தை பார்த்தோம். எனவே ஒரு வருஷம் தேவன் காப்பாற்றுவோம். கண்டிப்பாக நீங்கள் இப்படியே கண்டிப்பாக நல்லது அதே குறைகள் வரும். என்ன பண்ணுங்க ஒருத்தர் அன்னைக்கு போல அன்னைக்கு கூட என்ன பண்ணும் அப்படியே இருந்தீங்கன்னா என்ன வரும்? நான் வந்தாலும் மிஷின் டெஸ்ட் பண்ணி யோகா பண்ணி இவ்வளோ எக்ஸாம்பிள். இங்கே வந்து உலகத்தில் மேரேஜே இல்லாமல் வாழ்ந்துக்கிறாரு. மேரேஜ் பண்ணி விட்டுட்டு என்ன நம்ம பண்ணி நிற்கிறாரு. அவர் நல்ல ஒரு வெளிச்சத்தை சொல்லி இருட்டான இந்த உலகத்தில் இது தேவனுடைய இனங்கம் ஸ்தாபனம் இல்லையா? மேரேஜ் இன்ஸ்டியூஷன் பைக்கா அதை நம்ம என்ன பண்ணும்போது தேவனுக்கு அப்படி நம்ம வாழும்போது ஜபிக்கலாம். அதுக்கு முன்பாக நம்முடைய லக்கா இன்னும் பாடினா ஒரு டைரி எழுதினா பாடியா இது ನನ್ನಯ್ಯ ಬಂಡೆಯು ನೀನು ಕನ್ನಡ ಪಾಡಿ ಎಲ್ಲ ಸರಿಯಲ್ಲ ನನ್ನಯ್ಯ